கிறிஸ்துவுக்குள் அன்பாகவும் மிகவும் பிரியமாகவும் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர அன்புக்குரிய சகோதரிகள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது அந்த நாளும் கூட நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் கூட ஒன்றாக கூட்டப்பட்ட அவருடைய சத்திய பாடங்களை இந்த நாளிலும் கூட 2 பாடங்கள் கேட்கும்படிக்காய் நம்மை கூட்டி சேர்த்த அன்புள்ள பிதாவாகிய தேவனுக்கு நாம் மறுபடியுமாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நன்றி துதி ஸ்தோத்திரங்களை எடுத்துக்கொள்வோம். இது அந்த நாளும் கூட 2வது பாடமாக பாடத்தின் தலைப்பானது சகோதர சொன்னமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா கோடைக்காலம் மாரிக்காலம் ஓய்வு நாள். இது பார்த்தீங்கன்னா ஒரே டைட்டில் தான். 3 காலங்களை பற்றி என்னென்னு செய்யணும் நான் பார்க்க போகிற நாளில். இதற்கு ஆதார வசனம் வாசிக்கலாம். மத்திய 24ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் ஓடி போவது மாரிக்காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஆதாரவசனத்தில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓடி போவது மாரி காலத்திலாவது ஓய்வு நாள் சம்பவிக்கு என்ன செய்யுங்க, வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு வசனத்தை நம்ம பார்த்தோம். அப்போ இந்த வசனம் எங்கே பேசுகிறாண்டா மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், பேசிக்கிட்டே வரான்னு சொல்லி பார்க்குறோம். இதில் முதல் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? முதல் வசனம் இல்லை உங்கள்கிட்ட கேட்குறேங்க ஃபஸ்ட்டு. அதாவது மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து தேவாலயத்தில் என்ன செய்கிறாருன்னா புறப்பட்டு என்னன்னா வெளியே போகிறாரு. வெளியே போகிறதுக்கு முன்னாடி அங்கே சீசர்கள்லாம் இருக்காங்கல்ல, சீசர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த தேவாலயத்தை என்ன செய்கிறாங்கன்னா காமிக்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா தேவாலயத்தை காமிக்கிறாங்க. அங்கே இருக்க அந்த சுவர்கள், அப்புறம் உள்ளே இருக்க அந்த டிசைன்ஸை முக்கியமாக பார்த்தீங்கன்னா கோல்டன் கேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்த என்ன செய்கிறாங்கன்னா அங்கே காமிக்கிறாங்க. அப்படி காமிக்கிறப்ப இயேசு கிறிஸ்து அதை பார்த்து ரொம்ப என்ன நினச்சிருப்பார்? இப்போ நம்ம ரோட்டில் போகிறப்போ ஒரு பெயர் சபையில் ஒரு சர்ச் என்ன செய்யும், பெரிய லெவலில் இருக்கிறப்ப நம்ம பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதை பார்த்து கண்டிப்பாக பண்ண மாட்டோம். அதே மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாருன்னா சீசர்கள் ரொம்ப ஆசைப்பட்டு என்ன செய்கிறாங்க, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கூட்டு போய் இங்கே பாருங்கள் நம்முடைய தேவாலயம் எப்படிப்பட்டதாக இருக்குது, நம்முடைய பிதாக்கள் கட்டின தேவாலயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்றப்ப அதுக்கடுத்து இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேவாலயம் நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த தேவாலயம் ஒரு கல்லில் இராதபடி இன்னொரு கல், அதாவது ஒரு கல்லில் மேல் இன்னொரு கல் இராதபடி என்ன செய்யும், இடிக்கப்பட்டு போகும். இப்போ இதை கேட்ட சீசர்கள் என்ன செஞ்சுருப்பாங்க? அதுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கலாம், அவர்கிட்ட அதை சொல்லாமல் என்ன செஞ்சுருக்கலாம். அப்போ நம்மக்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்குறப்ப நம்ம பெயர் சபையில் யாரோ இருக்காங்க, நம்ம போய் என்ன செய்கிறப்ப அவங்க சர்ச்சில் நம்ம காமிக்கிறாங்க, உள்ள கூட்டு போய் இப்படிலாம் இருக்குது அப்படிலாம் இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்றப்ப நம்ம மனசுக்குள்ளே என்ன நினைப்போம், நம்ம இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ உண்மையான ட்ரூத்து தான் நம்மளுக்குள்ள என்ன செய்யுது இருக்குது, அந்த கிரியை செய்யுது. ஆனால் இங்கே வெளித்தோற்றமான பொருட்களை பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாருன்னா அது என்ன செய்யுது, நிலைத்து இருக்காதுன்னு சொல்கிறாரு. ஆனால் உள்ளான போன அந்த சத்தியம் தான் நம்மளுக்கு என்ன செய்யுதுன்னா நம்ம கூட வேலை செய்யுதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த பேசின ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இராதபடிக்கு இடித்து என்ன செய்யப்படும், தள்ளப்படும். அது தரமட்டமாக என்ன செய்யும், அது மாறிடும். அது எந்த காலத்தை குறித்து பேசுகிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நான் AD 70க்கு அப்புறம் நடக்கக்கூடிய அந்த காலத்தை குறித்து பேசுகிறான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் என்னென்ன காரியங்கள் சம்பவம் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அநேக சம்பவங்கள் என்ன செய்கிறாரு, பேசுகிறாரு. கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து கூட சீசர்கள் எத்தனை வருஷங்கள் இருந்திருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 33 வருஷம் கூட இருந்திருக்காங்க. அப்படி கூட இருந்த இயேசு கிறிஸ்து இந்த 3 கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் என்ன செய்கிறாருன்னா வித்தியாசமாக பேச ஆரம்பிக்கிறார். ஏன்னா கடைசி காலத்தில் என்ன செய்ய போகுது, எல்லாமே முடிய போகுது, நான் வந்து தேவன்கிட்ட போகணும். அப்போ அதுக்கு முன்னாடி சம்பவங்கள் எல்லாத்தையும் என்ன செய்யணும், சீசர்கள்ட்ட சொல்லிட்டு போகணும். அப்போ இவங்க என்ன யோசிக்கிறாங்கடா, கிட்டத்தட்ட 3 வருஷம் என்ன செஞ்சார் இயேசு கிறிஸ்து, எல்லாமே நல்லதாக தான் பேசிகிட்டு இருந்தார். இந்த கடைசியில் ஒரு 6 மாதம் ஒரு 3 மாதம் என்ன செய்கிறாரு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன செய்கிறாரு, பேசுகிறாருன்னு சொல்லிட்டு சீசர்கள் நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்னா நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சுறாரு, முன்னாடியே சொல்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு காரியங்கள் சீசர்கள் வந்து சில காரியங்கள் புரியாமல் இருக்கும். அது என்ன செய்வாங்க, இயேசு கிறிஸ்து பேசக்கூடிய அந்த வார்த்தைகளில் அநேக காரியங்கள் யாருக்கு புரியாமல் இருந்திருக்குன்னா சீசர்களுக்கு புரியாமல் இருக்கு. என்ன ரீசன் பார்க்கலாம், இந்த வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. ஓகே, யாருக்கு வந்து அடுத்தது இல்லைன்னு சொல்கிறேன்டா, அங்கே இருக்க சீசர்களுக்கு வந்து நீங்கள் அறிந்து கொள்ளணும் அவசியம் கிடையாதுன்னு சொல்கிறாரு. அப்போ யாருக்கு தான் அந்த ஒரு காலங்கள் அந்த வேலைகள் வர்றப்ப யாருக்கு அது அதிகமாக புரிந்து கொள்ளணும், சீசர்களுக்கு கூட அது என்ன செய்யறாரு, இயேசு கிறிஸ்து மறைச்சு வைக்கிறாரு. ஆனால் மறைச்சு வச்ச காரியங்களை யாருக்கு வெளிப்படுத்த அவர் ஆசைப்படுறாருன்னா எந்த கால சபைக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த கால சபைக்குன்னா
7ஆம் கால சபைக்கு தான் அவர் என்ன செய்கிறாருன்னா சொல்லிட்டு வர்றாரு. அப்போ நம்ம படிக்கிற அந்த மற்ற 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த காலத்தை பேஸ் பண்ணி அவர் சொல்லிட்டு வர்றாருன்னா எது 7ஆம் கால சபையை தான் சொல்கிறாரு. இப்போ நீங்கள் எபேசு முதல் சபையிலேருந்து 6 கால சபையை எடுத்துக்கோங்க. 6 கால சபையில் இந்த மற்ற 24ஆம் அதிகாரத்தில் வர்ற சம்பவங்கள் அவங்களுக்கு புரிஞ்சிருக்குமா? அதை அவங்க படிச்சிருப்பாங்களா? கண்டிப்பாக கிடையாது. எப்போ இயேசு கிறிஸ்து அவருடைய ராஜ்யத்தில், அதாவது 2ஆம் வருகையில் வர்றாரோ வந்துதான் என்ன செய்கிறாரு? எல்லாத்தையும் ரிவீல் பண்ணுறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்துட்டு என்ன செய்கிறோம்? அவர் சத்தியத்தை படிக்கிறோம். எல்லாமே நம்மளுக்கு என்ன செய்யுதுன்னா புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலை நம்மளுக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய ஆவி நிமித்தம் நம்ம என்ன செய்கிறோம்? அதை புரிந்து கொள்றோம்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ சீசன் பார்க்குறோம். உலகத்தில் எத்தனை, இந்த பூமியில் எத்தனை சீசன் இருக்கு? ஓகே, இந்த 4 சீசனும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கா? இருக்கா? இலையுதிர் காலம் அப்படின்ற வார்த்தை வந்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கா? அப்புறம் அந்த ஆண்டம்னு சொல்லுவாங்களா, அது என்னது? அது தெரியல எனக்கு. ஸ்ப்ரவுட்டிங்கா, அதாவது துளிர் விழ காலம். வசந்த காலம் வேதத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து சம்மர் சீசன் இருக்கும், வசந்த காலம்ன்றது. சரி, ஓகே. அப்போ இதை வந்து நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த ஸ்ப்ரிங்கு, ஆட்டம் என்ன? ஆட்டம், ஓகே. சம்மர் அண்டு வின்டர். அப்போ இந்த இடத்துல ரெய்னிங் சீசன் எது வந்திருக்காங்க? ரெய்னிங் சீசன் வரல. அப்போ உலகத்தில் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ரெய்னிங் சீசன் எதுன்னு பார்த்தீங்கன்னா வின்டர் தான் அந்த ரெய்னிங் சீசன், அதாவது பனி பெய்யக்கூடிய ஒரு கால சூழ்நிலைன்னு சொல்கிறோம். அப்போ நம்ம பார்க்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா மாரி காலத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், அப்புறம் கோடை காலத்தை பார்க்க போகிறோம், அப்புறம் ஓய்வு நாளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த மாரி காலத்தில் என்ன சம்பவங்கள் நடந்திருக்கும், என்ன வேலைகள் செய்வாங்க, என்ன வேலைகள் செய்யாமல் இருப்பாங்க அப்படின்ற ஒரு காரியங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து பேசுகிறது எல்லாமே எப்படி பேசுவார்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு உவமை என்ன செய்வார்? பேசுவார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ உவமை பேசுகிறப்ப அது யாருக்குமே என்ன செய்யக்கூடாது? அந்த இடத்துல புரியக்கூடாது. அது புரியணும்னா யாருக்கு தான் புரியணும்? அவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் தான் என்ன செய்யணும்னா புரியன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி புரியாத காரியங்களை இயேசு கிறிஸ்து கிட்ட தனித்து என்ன செய்கிறாங்கன்னா புரியாதனால அங்கே இருக்க சீசர்கள் என்ன பண்ணுறாங்க? அதை வந்து கேட்கக்கூடியவர்களாக இருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காரியங்களை அவர் கேட்குறாங்க. அந்த வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். ஓகே, அப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட தனித்து என்ன செய்கிறாங்கன்னா ஒவ்வொரு காரியங்களும் அவங்க கேட்குறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த சம்பவங்கள்லாம் எங்கே நடக்க போகிற காரியம்? மொத்தம் 24ஆம் அதிகாரத்தில் பேசக்கூடிய எல்லா சம்பவங்களும் கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த கடைசி நாட்களில் சம்பவிக்கிறத எப்போ சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா சீசர்களுக்கு அங்கே சொல்கிறாரு. ஆனால் தனித்து வந்து என்ன செய்கிறாங்க? அந்த சம்பவங்கள்லாம் கேட்டு அவங்க என்ன செய்கிறாங்க? தெரிந்து கொள்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன செஞ்சுருக்கும்? இயேசு கிறிஸ்து சொன்ன அப்புறம் அவருக்கு என்ன செஞ்சுருக்குன்னா அந்த காலங்களை பற்றி அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க? புரிந்து கொண்டிருப்பாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த சம்பவங்கள் எப்போனா இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் முறைக்கு அப்புறம் தான் இந்த சம்பவங்கள் நடக்குது. இந்த சம்பவத்துக்குரிய அர்த்தங்கள் எல்லாமே நம்மளுக்கு புரியுது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1874 வச்சுக்கலாம், 78 கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்போ பேசுகிறப்ப மற்ற 24:20 நீங்கள் ஓடி போவது அப்படின்னு என்ன செய்கிறாருன்னா நம்முடைய இயேசு கிறிஸ்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ இந்த ஓடி போவது எங்கே ஓடி போவதை குறிக்கும்? ஓடி போவதுன்னா என்ன? அப்போ இதில் என்ன செய்வார்? இதுக்கு முன்னாடி வசனங்களை வாசிக்கலாம். மற்ற 24:16. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். ஓகே, அப்போ ஓடி போவதை பற்றி பேசுகிறப்ப அதுக்கு முன்னாடி வசனம் என்ன சொல்லுதுன்னா அவங்க எங்கே ஓடணுமா? மலைகளுக்கு ஓடணும். என்ன மலைகள்னு சொல்கிறோம்? யூதேயாவில் உள்ள மலைகளுக்கு. எதுக்காக தேவன் வந்து அங்கே சொல்கிறார்? ஏன் வந்து மலைகளுக்கு ஓடணும்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா யூதேய தேசம்னாலே பார்த்தீங்கன்னா அங்கே மலை தேசம் தான் அது. ஆனால் ஆல்ரெடி என்ன இருக்குன்னா பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வீடுகள் இப்போ இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அங்கே வந்து குன்றுகளாக இருக்கும். அந்த குன்றுகள் மேலே என்ன செஞ்சுருப்பாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் வீடு கட்டி அங்கே வந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த தேசத்தில் யூதாவினுடைய மலைகளுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? ஓடி போங்கன்னு சொல்கிறாரு. அப்போ ஆல்ரெடி மலைகள் இருக்க தேசத்துக்கு எதுக்கு அவங்க ஓடி போகணும்? அந்த தேசத்துக்கு ஆல்ரெடி எங்கே இருக்காங்க? அவங்க மலைகளில் தான் இருக்கான்னு சொல்லி. அப்போ அந்த ஓடி போகிறதுனா என்னன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். இந்த ஓடி போகுதல் எந்த காலத்தில் நிகழ வேண்டும்? அங்கே என்ன அந்த வசனம் நீங்கள் மறுபடியும் வாசிங்க. 24:20. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 24.
20. 20ஆம் வசனம். நீங்கள் ஓடி போவது மாரி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போ எந்த காலத்தில் ஓடக்கூடாதுன்னா மழை காலத்தில் என்ன செய்யக்கூடாது, ஓடக்கூடாதுன்னு பேசுகிறாரு. அப்போ எந்த காலத்தில் ஓடணும்? அப்போ கோடை காலம். அப்போ கோடை காலத்தில் நம்ம என்ன செய்யணும்னா ஓடி போகிற விஷயங்கள் என்ன செய்கிறோம். அந்த இடத்துல அவர் கோடை காலத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, ஓடுங்கன்னு சொல்லலை, அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன செய்கிறாரு, பேசுகிறாரு. அதை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம்னா புரிந்து கொண்டோம். அப்போ இந்த கோடை காலத்தில் என்ன செய்கிறார், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை ஓட சொல்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தில் சொல்லப்பட்டது மாரிக்காலம் மற்றும் ஓய்வு நாள். இப்போ இந்த மாரி காலத்திலேயும் ஓய்வு நாளையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஓடக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த கோடை காலம் மாரிக்காலம் வேதத்தில் எங்கே இது மென்ஷன் பண்ணியிருக்குது, எங்கே சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய தேவன் எங்கேனாச்சும் என்ன செஞ்சிருப்பார், இதை பற்றி சொல்லியிருப்பார், எங்கே சொல்லப்பட்டிருக்கு? அப்போ தேவன் என்ன செஞ்சிருப்பார்டா, இப்போ இந்த காலங்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருப்பார், கண்டிப்பாக அவர் சொல்லியிருப்பார். அப்போ ஆதியாகமத்தில் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 22. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். ஓகே, இப்போ இந்த வசனத்தை நம்ம எடுத்துக்கலாம். பூமியில், அதாவது பூமியில் இருக்க எல்லா நாட்களும் விதைப்பும் முதல்ல சொல்லக்கூடிய காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும். அப்போ 2 காலங்களுக்கு இந்த படத்தில் பேசுகிறாரு, கோடை காலம் மாரி காலம். அதுக்கு முன்னாடி சீதளமும் உஷ்ணமும். இந்த சீதளமும் உஷ்ணமும் எதுக்குள்ளே வந்துடும் பார்த்தீங்கன்னா இந்த கோடை காலத்துலேயே வந்துடும், மாரி காலத்துக்குள்ளே வந்துடும் சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த உஷ்ணம்ன்றது பார்த்தீங்கன்னா அது எங்கே வரும், கோடை காலத்தில் உஷ்ணம் வரும். அப்புறம் சீதளம்னு பார்த்தீங்கன்னா கூலர்ன்னு இருக்கும். கூலர்னு பார்த்தீங்கன்னா எப்போ வரும்டா, அது மழை காலத்தில் என்ன செய்யும், அது தனியாகவே என்ன செய்யணும், அது 2 காலங்கள் பிரிச்சிருக்காரு தேவன். அந்த 2 காலத்துக்குள்ளே என்ன செய்யணும், அந்த 2 காலமும் வந்துடும். ஆனால் அது முக்கியமான காரியம் என்ன சொல்கிறாருன்னா 2 விஷயங்களை பேசுகிறாரு, அதாவது விதைப்பும் அறுப்பும். அப்போ இந்த ஒரு பாட்டை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா விதைக்க பற்றி, அதாவது விதைப்பு எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாரி காலத்தில் தான் சொல்கிறோம். மாரி காலத்தில் என்ன செய்யணும், அவங்க விதைக்கிறதுக்கு அவங்க எல்லாத்தையும் என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய தேசத்தில் இருக்க அந்த நிலங்கள் எல்லாம் உழுது எல்லாம் செஞ்சுட்டு என்ன செய்வாங்க, கடைசி அந்த மழைக்காலம் ஸ்டார்ட் பண்ண உடனே என்னன்னா இந்த ஒரு விதைப்பு ஸ்டார்ட் ஆயிரும். இந்த விதைப்பு எப்படி பண்ணுவாங்கடா, கிட்டத்தட்ட ஒவ்வொரு காலங்கள் ஒரு 7 மாதம் மழைக்காலம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 மாதத்தில் 1 மாதத்தில் விதைக்க மாட்டாங்க, 2 மாதம் கழிச்சு அந்த மழைக்காலத்துக்குள்ள என்ன செஞ்சிருவாங்கடா, விதைச்சு முடித்துருவாங்க. அது ஒவ்வொரு விதைகளை பொறுத்து என்ன செய்வாங்கடா அங்கே விதைப்பாங்க. இது இன்டர்நெட்டில் இருக்க அந்த ஒரு காரியங்கள் நீங்கள் படிக்கணும்னா அதை படிச்சுக்கலாம். அப்போ இந்த விதைப்பு எப்போ நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே மாரி காலத்தில். அப்போ கோடை காலத்தில் என்ன நடக்கும், அறுப்பு காலம் நடக்கக்கூடிய சம்பவங்கள். இந்த சம்பவங்கள் என்ன நடக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய காரியங்களை மாத்திரம் தான் நம்ம பார்க்குறோம். அப்போ இன்னொரு வசனம் வாசிக்கலாம், சங்கீதம் 74:14. இதுக்குரிய ஒரு ஆதாரம் நம்ம எடுத்துக்கலாம் அந்த வசனத்தை. 74ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். பூமியின் எல்லைகளை எல்லாம் திட்டம் பண்ணினீர், கோடை காலத்தையும் மாரி காலத்தையும் உண்டாக்கினீர். அப்போ இந்த சங்கீதத்தில் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 2 காலத்தை தான் என்ன செய்கிறார் சொல்கிறாரு. ஒன்று கோடை காலம், அன்னது மாரி காலம். அப்போ இந்த 2 காலத்தை மட்டும் தான் என்ன செய்கிறாருன்னா மென்ஷன் பண்ணுறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ மழைக்காலத்தில் விதைக்கிற வேலை, கோடை காலத்தில் அறுக்கிற வேலை. அப்போ இஸ்ரேல் தேசத்தில் எத்தனை மாதங்கள் மழை பெய்யும், எத்தனை மாதங்கள், அதாவது சம்மர் சீசன் வெயில் அடிக்கும், ஒரு ஹாட்டாக இருக்கும். அப்படின்றப்ப கோடை காலம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது மே மாதத்தில் என்ன செய்யுதுன்னா அந்த கோடை காலம் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காலம் தான் ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட 2 மாதங்கள் இருக்குது. ஆனால் இஸ்ரேல் தேசத்தில் அந்த மாதிரி இருக்காது. கிட்டத்தட்ட எத்தனை மாதம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 மாதங்கள் இருக்கும். மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். இந்த 5 மாதங்கள் இஸ்ரேல் தேசத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கோடை காலமாக அங்கே இருக்கும். அதே இது மழைக்காலம் மாரி காலம்ன்றது எந்த காலத்தில் எந்த மாதத்தில் ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்தில் அது ஸ்டார்ட் ஆகும். அக்டோபர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் கிட்டத்தட்ட எத்தனை மாதம், 7 மாதங்கள் என்ன செய்யணும் அங்கே மழை பெய்யக்கூடிய. 7 நாளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் பரிபூர்ணம் ஒரு அடையாளமான ஒரு நம்பர். அப்போ இந்த 7 மாதம் இஸ்ரேல் தேசத்தில் என்ன செய்யணும் மழை பெய்யும். 5 மாதங்கள் மட்டும் என்ன செய்யணும் கோடைகள். அந்த கோடை காலத்தில் 5 மாதத்துக்குள்ள என்ன செய்வாங்கடா, அவங்க அறுவடை செஞ்சு முறை என்ன செஞ்சிருவாங்க, முடிச்சு அந்த போர் அடிக்கிறதெல்லாம் பண்ணி என்ன செஞ்சிருவாங்கடா அவங்களுடைய குடோனில் வச்சுருவாங்க. மறுபடியும் என்ன ஸ்டார்ட் ஆயிரும், மாரி காலம் ஸ்டார்ட் ஆயிடும். மாரி காலத்தில் அவங்க என்ன செய்ய மறுபடியும் இந்த ஒரு சுழற்சி முறை எங்கடா இஸ்ரேல் தேசத்தில் நடக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒருவேளை இந்த மாரி காலமும் கோடை காலமும் மாறிடுச்சுன்னா இப்போ இருக்க சூழ்நிலை, இப்போ ஒரு கிளைமேட் சேஞ்சஸில் இருக்க நம்ம உலகத்தில் இந்த ஒரு கிளைமேட் சேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா அநேக மழை காலத்தில் என்ன செய்யுது, வெயில் அடிக்குது, வெயில் காலத்தில் மழை பெய்யுது. அநேகர் பார்த்தீங்கன்னா அந்த விவசாயிகளாக ரொம்ப
கஷ்டப்படக்கூடிய ஒரு நாட்கள் தான் பார்த்தீங்கன்னா இது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, வெயில் அடிக்கும்னு நினச்சிட்டு என்ன செய்கிறாங்க, அறுவடைக்கு போனால் அங்கே என்ன செய்யும், மழை பெஞ்சிரும். அப்போ நீதிமொழிகள் ஒரு வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 26:1. நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உஷ்ண காலத்திலே உறைந்த பனியும் அறுப்பு காலத்திலே மழையும் தகாதது போல. ஓகே சார், போதும். அப்போ உஷ்ண காலத்தில் எப்படி இருக்கக்கூடாது, மழை பெய்யக்கூடாது. அறுப்பு காலத்தில் மன்னிக்கவும், உஷ்ண காலத்தில் என்ன செய்யக்கூடாது, உஷ்ண காலம்னா அது கோடை காலம் தான். கோடை காலத்தில் பனி இருக்கக்கூடாது, அறுப்பு காலத்தில் என்ன செய்யக்கூடாது. ரெண்டுமே ஒரே காலத்தை அந்த இடத்துல பேசுகிறாரு. சம்மர் சீசனை மட்டும் தான் அந்த இடத்துல பேசுகிறார். அப்போ சம்மர் சீசனில் மழை பெஞ்சிச்சுன்னா என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அறுவடைகள்லாம் அழிஞ்சிரும். அவங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டம் வந்துடும். அவங்க எங்கே போயிடுவாங்கன்னா ஒரு கஷ்டமான சூழ்நிலை போவாங்க. அப்போ சாப்பாடு என்ன செய்ய முடியாது, அவங்களுக்கு கிடைக்காது. அப்போ தேவன் சில நியமங்கள் என்ன செஞ்சுருக்காருன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்காக என்ன செஞ்சுருக்காரு, கொடுத்து வச்சிருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த நம்ம முன்னாடி வாசிச்சோம்ல, மற்ற 20ஆம் அதிகாரத்தில் 24:20 வாசித்தோம். என்ன வாசிச்சோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓடிப்போவது மாரி காலத்தில் இல்லை ஓய்வு நாள். அப்போ அந்த இடத்துல மாரிக்காலம் பேசுகிறாரு. வேறு எங்கேனாச்சும் மாரி காலத்தை பற்றி பேசியிருக்காரா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வேறு எங்கேனாச்சும் பேசியிருக்காரா மாரி காலத்தை பற்றி? ஒரு குழு கொடுக்க. உன்னத பாட்டில் என்ன செஞ்சுருக்காரு, பேசி வச்சிருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 10-13 வரைக்கும் வாசிக்கலாம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல். என் நேசர் என்னோட பேசி, என் பிரியமே என் ரூபவதியை எழுந்து வா, இதோ மாரிக்காலம் சென்றது, மழை பெய்து ஒளிந்தது. ஓகே. அப்போ இந்த இடத்துல பேசுகிறப்ப இந்த உன்னத பாட்டில் 2ஆம் அதிகாரத்தில் யார் பேசுகிறான்னா, சாலமன் நேசர் தன்னுடைய மனைவி கிட்ட பேசுகிறாங்க. இந்த காலங்கள்லாம் இந்த ஒரு சம்பவங்கள் நடக்குது. இந்த இடத்துல பேசுகிறப்ப என் நேசர் என்னோட பேசி, என் பிரியமே நீ ரூபவதி எழுந்துவான்னு சொல்கிறாரு. அது கீழே பார்க்குறப்ப இதோ மாரிக்காலம் சென்றது, மழை பெய்ந்து ஓய்ந்ததுன்னு சொல்கிறார். அப்போ மாரிக்காலம் சென்றது, மழை பெய்ந்து வந்தது. அப்போ என்ன செஞ்ச, ஒரு காலம் அங்கே முடிஞ்சிருச்சு. அப்போ இங்கே கூப்பிட்றது யாரை கூப்பிட்றாரு, சபை வகுப்பார் ஏதோ 1,44,000 பேரை கூப்பிட்றாரா, இல்லை ஒரு பார்ட் ஆஃப் பீப்புள் கூப்பிட்றாரா? 1,44,000. ஓகே, நான் பார்க்கலாம். அப்போ இந்த மாரிக்காலம் சென்றது, மழை பெய்ந்து ஒளிந்தது அப்படின்றப்ப இந்த இடத்துல மாரிக்காலம் அப்படின்றப்ப எந்த மாரிக்காலத்தை குறிக்கும்? அங்கே ஒரு என்ன செய்யுது, விதைக்கிற ஒரு காலத்தை குறிக்குது. அப்போ இந்த இடத்துல பார்க்குறப்ப மாரிக்காலம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் என்ன செய்யுங்க, எழுந்துவாங்க. அப்போ நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம், அதாவது நீங்கள் ஓடி போவது சம்பவிதோட நீங்கள் என்ன செய்யணும், வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்கிறாரு. அப்போ இந்த இடத்துல மாரிக்காலம் சென்றதுன்னு சொன்னால் எந்த வருஷத்தை இந்த இடத்துல சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1874 வரை மரித்த மரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதல். மன்னிக்கவும். அப்போ அவர் கூப்பிட்றாருல, அதாவது இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், நம்ம இயேசு கிறிஸ்து நம்ம எடுக்க போகிறோம். அதை கூப்பிட்றப்ப நீ எழுந்துவான்றாரு. இப்போ எழுந்துவாங்கன்னு சொல்கிறப்ப யாரை எழுந்து கூப்பிடுவாங்க? ஒருத்தர் என்ன செய்யணும், படுத்திருக்கணும். இல்லை முன்னாடி நிற்கிறவங்க உட்காந்துருக்காங்கன்னா நீங்கள் எழுந்து என்ன செய்யுங்க, வாங்கன்னு சொல்ல மாட்டோம், வாங்கன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பேசுகிற விஷயங்கள் பார்க்குறப்ப நீங்கள் என்ன செய்யுங்க, எழுந்து வா, என்னுடைய ரூபவதி எழுந்து வான்றப்ப சபை என்ன செய்கிறான்னா கூப்பிட்றப்ப எழுந்து வான்றப்ப அவங்க ஒரு தூக்கத்தில் இருக்காங்க. தூக்கம்னா என்ன குறிக்குன்னு பார்த்தா நித்திரை அடைந்த ஒரு நிலைமையை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ நித்திரை அடைந்த சபை எது வரைக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது எந்த வருஷத்தை குறிக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஒரு மாரிக்காலம். அதாவது இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் 34 1874 உள்ள அந்த காலகட்டத்தில் மரித்த சபையை என்ன செய்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, அவர் 2ஆம் வருகையில் என்ன செய்கிறாரு, நீ எழுந்துவான்னு சொல்கிறாரு. எழுந்துவாண்டா அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்க, மரித்த நிலைமையில் இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன செய்யறாங்கன்னா எழுந்துவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அதுக்கடுத்து பேசுகிறப்ப 12-13 நம்ம வாசிக்கலாம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல். பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது, அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது, என் பிரியமே என் ரூபவதியே நீ எழுந்து வா. இப்போ பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது. அப்போ எந்த ஒரு காலம்னு பார்த்தீங்கன்னா, புஷ்பங்கள் என்னன்னு பார்த்தோம், ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகக்கூடிய நாட்கள்னு பார்த்தீங்கன்னா, அதாவது புஷ்பங்கள்ல என்ன ஒரு நல்ல நன்மை வரக்கூடிய நாட்கள்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இயேசு கிறிஸ்து
செகண்ட் கம்மிங்கில் வந்த பிறகு என்ன செய்யுதுன்னா பூமியில் நிறைய மாற்றங்கள் நடக்குது. அநேக அடிமைத்தனம் ஒழியுது, அநேக போராட்டங்கள், என்ன நிறைய விஷயங்கள் என்ன செய்யுது, மாறுது. அப்போ பூமியில் என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆசீர்வாதம் என்ன ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ குருவிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 இயர்ஸில் நடக்கக்கூடிய ஒரு காரியம். இப்போ 13ஆம் அதிகாரத்தில் பார்க்குறப்ப அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை செடிகள் பூ பூத்து வாசனை. திராட்சை கொடிகள் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க தேசத்துக்கு வந்துட்டாங்க. தேசத்துக்கு வந்த உடனே எப்போ நடக்குதுன்னா 1878 மேலே என்னடா இந்த சம்பவங்கள் நடக்குது. அப்போ 1878 தான் யார் உயிர்ப்பிக்கப்படுறான், அங்கே இருக்க சபையின் பரிசுத்தவான்கள் என்ன செய்கிறாங்கன்னா உயிர்ப்பிக்கப்படுறாங்க. அப்போ இது எப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஒரு மாரிக்காலம் எப்போ சம்பவிக்குன்னா 1874 முன்னாடி என்னன்னா அந்த சபை, அதாவது மாரிக்காலமும் ஓய்ந்தது, நீ என்ன செய்ய எழுந்து வாண்ட. அப்போ அங்கே ஒரு மாரிக்காலம் என்ன செஞ்சிருக்கு, நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த மாரிக்காலம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1874 முன்னாடி, அதாவது இயேசு கிறிஸ்து மரிச்சதுலேருந்து பெந்தேகோஸ்து நாளும் கூட நம்ம என்ன செஞ்சிடலாம் வச்சுக்கலாம்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து பார்க்குறப்ப நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வினாலாவது சம்பதியாபடி நீங்கள் என்ன செய்யுங்க, வேண்டிக்கோள்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறப்ப அப்போ இந்த காலம் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த சபை வைப்பார் எப்போ மறிச்சிருக்கேன், எத்தனை வருஷம் மறிச்சிருந்துருக்காங்க, கிட்டத்தட்ட 33 78 வரைக்கும் என்ன செஞ்சுருக்காங்க, மறிச்சிருக்காங்க. அப்போ இங்கே சொல்கிறப்ப மாறி காலத்திலாவது ஓய்வினாலாவது சம்பதியோடு நீங்கள் என்ன செய்யுங்க, வேண்டிக் கொள்ளுங்க. அப்போ அவங்க எங்கே இருந்திருக்காங்க, அது ஒரு மாரிக்காலம். நம்ம உன்னத பாட்டில் வாச்சோம்ல, என்ன வாட்சோம் உன்னத பாட்டில், மாரிக்காலம் சென்றது மழை பெய்து ஓய்ந்தது. அப்போ அந்த மாரிக்காலம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நித்திரை அடைந்த சபை வகுப்பாரினுடைய காலகட்டம். புரிஞ்சுல உங்களுக்கு? அப்போ AD 33 1874 வரைக்கும் என்னன்னா ஒரு மழைக்காலம் சம்பவித்திருந்திருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த மழைக்காலம் சம்பவித்த அப்புறம் மழைக்காலம் முடிஞ்சு என்ன செய்யுதுன்னா 1000 வருஷ அரசாட்சி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த காலம் எதை குறிக்கும், AD 34 to AD 1874. ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் என்ன செஞ்சிருச்சு, மழைக்காலம் முடிஞ்சிருச்சு. என்னென்னா நம்ம உன்னத பாட்டில் வசனம் பார்த்துட்டோம், மழைக்காலம் முடிஞ்சிருச்சு, அங்கே என்ன செஞ்சு மழை பெய்யுது முடிஞ்சிருச்சு, சபை வைப்பார் என்ன செஞ்சுட்டாங்க, எழுந்துட்டாங்க. அப்போ 1874 அப்புறம் என்ன காலம் ஸ்டார்ட் ஆகும், கோடைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ இது எப்படி எடுத்துக்கலாம் நம்ம, இப்போ கோடைக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இதுக்கு வசனம் இருக்கா கோடைக்காலம் ஸ்டார்ட் ஆனதுக்கு, ரசிக்கப்படவில்லை, அது நீங்கள் திரள் கூட்டத்தை. அப்போ இந்த இடத்துல பார்க்குறப்ப மார்க் 13ஆம் அதிகாரம் 28 நம்ம வசனம் வாசிக்கலாம். மார்க் 13ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபம் ஆயிற்று என்று அறிவீர்கள். ஓகே, இப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்ட வசந்த காலம் என்ன காலம்னு பார்த்தா நீங்கள் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா சம்மர்ன்னு இருக்கும், சம்மர் சீசன் இருக்கும். இந்த வசந்த காலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோடை காலம். என்னாச்சு, எப்போ அத்திமரத்தில் ஊமை கற்றுக்கும் அதிலே இளங்கலை தோன்றினா இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செஞ்சுட்டாங்க, வந்துட்டாங்க, தேசத்துக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கு பிற்பாடு என்ன காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வசந்த காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வசந்த காலத்துக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும், மாரிக்காலம். அப்போ இது ஒரு சைக்கிள், எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் சுழற்சி முறைன்னு சொல்கிறோம். அப்போ ஒரு மாரிக்காலம் வந்துச்சுன்னா அதுக்கடுத்து என்ன காலம் வரும், கோடைக்காலம் வரும். அப்போ மாரிக்காலம்ன்றது முடிஞ்சிருச்சு, அப்போ நம்ம இருக்கக்கூடிய காலம் கோடைக்காலம். இது புரிஞ்சுல உங்களுக்கு, இல்லை இது டவுட் வந்தால் நீங்கள் கேட்கலாம். இப்போ முடிஞ்சிச்சு, அப்போ ஒரு மழைக்காலம் முடிஞ்சிருச்சு, அடுத்து என்ன காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா கோடை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ வேதத்தில் சொல்லப்பட்டது 2 காலம் தான், ஒன்று மாரிக்காலம், இன்னொன்று கோடைக்காலம். இப்போ மழைக்காலம் முடிஞ்சு சபை எழுந்துச்சிட்டாங்க. இன்னும் நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்னும் அடுத்து அவங்கனாச்சு அதாவது கிட்டத்தட்ட பல 100 ஆண்டுகள் என்ன செஞ்சுருக்காங்க, நான் மரித்த நிலைமையில் இருந்திருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு என்ன செய்கிறார் தேவன், அந்த வாய்ப்பு கொடுக்கல. ஆனால் அதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்னென்னா நம்ம மரித்த உடனே நம்ம என்ன செய்ய போகிறோம், மறுரூபமாகப்படும். அந்த ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு செஞ்சுருக்காருன்னா கொடுத்துருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதை கூட வாசிக்கலாம். நம்ம 1874 பின்பாக நடக்கக்கூடிய காலம் தேவனுடைய திட்டத்தில் கோடை காலத்தை குறிக்கிறது மற்றும் கிறிஸ்து அறுவடை துவங்கி விட்டார். இந்த அறுவடை எப்போது முடிகிறதோ அப்பொழுது கோடை காலம் முடிந்துவிடும், மறுபடியும் மழைக்காலம் ஆரம்பமாகிவிடும். ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டோம், அடுத்து என்ன காலம் வரப்போகுதுன்னு நம்ம பார்த்துட்டோம். அப்போ 1870 பின்னால் நடக்கக்கூடிய காலம் தேவனுடைய திட்டத்தில் கோடைக்காலம். இப்போ நம்ம இருக்க காலம் என்ன பார்த்தீங்கன்னா கோடைக்காலம்னு சொல்லி பார்க்குறோம்.
அப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், மிகப்பெரிய அறுவடை என்ன செஞ்சிருக்காருன்னு அவர் செய்து கொண்டிருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த கோடை காலம் முடிந்தவுடன் அடுத்து என்ன காலம்? அவ்வளோதான், கோடை காலம் மாரி காலம், மறுபடியும் கோடை காலம் மாரி காலம். இப்போ இந்த ஒரு சுழற்சி முறையில் தான் என்ன செய்கிறாருன்னா இந்த வசனங்களை இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல பேசுகிறான்னு சொல்லி பார்க்குறோம். நீங்கள் ஓடி போவது மாரி காலத்தில் என்ன செய்யுது சம்பவிதோட நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சொல்லி. அப்போ அந்த நாட்கள் முடிஞ்சு இப்போ என்ன செய்யறோம்டா கோடை காலத்தில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்டா வந்து உட்காந்துருக்கோம். இப்போ உட்காந்துருக்கப்ப தெய்வீக திட்டத்தில் மொத்தம் 2 மழைக்காலம் உள்ளது. இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் முன்னாடி இப்போ இந்த கோடை காலம் முடிஞ்சுன்னா அடுத்து என்ன காலம் வரும்? மழைக்காலம் வரப்போகுது. இப்போ இந்த மழைக்காலம் எந்த திட்டத்தை குறிக்கும்? தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் எந்த திட்டம்? உலக ஜனங்களுக்கெல்லாம் முன்னாடி உயிர்த்தெழுதுன்னு போகணும் அவசியம் இல்லை, உலக ஜனங்களுக்கு முன்னாடி சம்பவிக்கக்கூடியது. அது நம்ம இயேசு கிறிஸ்து பேசுகிறா, நீங்கள் மாரி காலத்தில் நீங்கள் ஓடாதீங்க, என்ன செஞ்சுருங்க, நீங்கள் அந்த இடத்துல ஓடுனாலும் என்ன அது உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த இடத்துல பார்க்குறப்ப 1874க்கு முன்னாடி உள்ள சபை வகுப்பாரின் காலம், 1876க்கு பின்னாடி சபை முடிந்தோடு வரக்கூடிய ஒரு காலம் தான் பார்த்தீங்கன்னா இந்த தெய்வீக திட்டத்தில் 2 மழைக்காலங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 1878க்கு பின்னாடி அறுவடை நடக்குது, இது ஒரு கோடை காலம். இந்த கோடை காலம் முடிந்தவுடன் என்ன காலம் வரப்போகுதுன்னா மழைக்காலம் வரப்போகுது. அந்த மழைக்காலம் என்ன காலம்? அங்கே என்ன சம்பவிக்கும்? சபை முடிஞ்சிடும், சபை முடிஞ்சிடும். சபை முடிஞ்சப்பறம் என்ன நடக்கும் அந்த பக்கம்? இல்லை, அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், எல்லாமே தெரியாது, நான் பேசவில்லை. மறுபடியும் இந்த வசந்தம் வாசிக்கலாம். மற்ற 24, 20, 21 வாசம். மற்ற 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் நீங்கள் ஓடி போவது மாரி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த மாரி காலம் எது சொல்றாருன்னா சபை முடிந்த பிற்பாடு வரக்கூடிய மாரி காலத்தை குறித்து இந்த இடத்துல பேசிட்டு இருக்கு. அதே பக்கத்தில் என்ன சொல்றாரு? ஓய்வு நாளை பற்றியும் பேசுறாரு. ஓய்வு நாள் அதுக்கு முன்னாடி என்ன சம்பவிக்கும்? மாரிக்காலம் சம்பவிக்க போகுது, அதைத்தான் பேசிட்டு இருக்காரு. அது கீழே வாசிங்க 21. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். இப்போ மாரிக்காலம் முடிஞ்ச அடுத்து என்ன வரப்போகுது? மகா உபத்திரவ காலம் வரப்போகுது. இந்த உபத்திரவ காலம் தான் என்னென்னா அடுத்து வரக்கூடிய மழைக்காலம். நீங்கள் இயேசு கிறிஸ்து சொன்ன நீங்கள் ஓடி போவது எங்கே இருக்கக்கூடாது? மகா உபத்திரவத்த காலத்தில் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ மகா உபத்திரவ காலம்ன்றது சபை கம்ப்ளீட்டாக சபை ஃபுல்லாக என்ன செஞ்சிடும்? 1,44,000 பேர் கம்ப்ளீஷன் ஆன உடனே எங்கே இந்த பூமியில் அந்த உபத்திரவ காலம் ஸ்டார்ட் ஆயிடும். அது எங்கே தான் ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அர்மகதோன் யுத்தத்தில் வந்து என்னென்னா அந்த ஒரு காலங்கள்லாம் வரும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல இந்த கிரேட் ட்ரிபுலேஷனில் யார் மாட்டுவான்னு சொல்லி பார்க்குறோம்? திரள் கூட்ட வகுப்பார் என்ன செய்வாங்க? மாட்டுவாங்க. அப்படி மாட்டுறப்ப அவங்க என்ன நிலைமையில் இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரள் கூட்ட வகுப்பார் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். அது ஒரு அழைப்பு கிடையாது, அழைப்பு இல்லாதது. அழைப்புனா சபை வகுப்பகத்தை நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம்? ஓடிட்டு இருக்கோம். அப்படி ஓடுறப்ப அந்த திரள் கூட்ட வகுப்பார் என்ன செய்வாங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக தான் என்ன செஞ்சிட்ருக்கோம்? ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை அந்த சபை வாய்ப்பு முடிந்து அந்த ஒரு மழைக்காலத்துக்குள்ளே போகிறப்ப அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்களா அதை பற்றி. மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்ன செஞ்சிட்டோம்? இழந்துட்டோம்னு சொல்லி. அதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்யக்கூடாது? மழைக்காலத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க? ஓடாதபடி நீங்கள் பயங்கரமாக எச்சரிக்கையாக இருக்கணும். கரெக்டாக அந்த இடத்துல சொல்லப்படுற காரியங்கள் பார்க்குறப்ப இயேசு கிறிஸ்து அது சாதாரண விஷயமா என்ன செய்யலை, அந்த இடத்துல பேசலை. சபையாய் அழைக்கப்பட்ட ஜனங்கள் மேலே அவர் ரொம்ப அன்பு வச்சதை என்ன செய்கிறாருன்னா இது ஒரு வேளை இந்த ஒரு காரியங்களை பேசாமல் இருந்திருந்தா நம்மளுக்கு இந்த ஒரு காலம் இது எதுவுமே என்ன செஞ்சுருக்காது, தெரிஞ்சிருந்திருக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய அன்பு நிமித்தம் என்ன செய்கிறாருன்னா அவங்களாம் அதை என்ன செய்யணும், தெரிந்து கொள்ளணுன்ற அப்படின்னு ஒரு என்ன செய்ய ஒரு அன்பு நிமித்தமாக என்ன செய்கிறாருன்னா இந்த வசனங்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஓடி போகுதல்னா என்ன? அப்போ இந்த இடத்துல பேசுகிறப்ப நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அதில் நீங்கள் ஓடி போயிடாதீங்க. ஆனால் எதில் ஓடணும்? நம்ம மாரி காலத்தில் ஓடக்கூடாது, கோடை காலத்தில் ஓடுங்க. நம்ம பார்த்துட்டோம். அப்போ ஓடி போகுதல்னா என்ன? சபை வாய்ப்புக்கு ஓடுறது, அதுதான், வேற ஒன்றுமே இல்லை. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24 நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஓகே, அப்போ என்னென்ன ஓடுறது குறித்து என்ன இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு. ஆனால் உள்ளே நம்மளுக்கு என்ன இருக்குது? வசனம் இருக்குது ஓடுதல் பற்றி. இப்போ ஓடுதல்னா என்ன செய்யறது? பந்தய சாலையில்
ஓடுகிறவர்கள். யார் பந்தய சாலையில் ஓடுறாங்க? நம்ம தான் என்ன செய்கிறோம்? பந்தய சாலையில் என்ன செய்கிறோம்? ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு ஓட்டத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது? கரெக்டாக ஓடணும். தவறான வழி வேறு ட்ராக் மாதிரி என்ன ஓடணும், என்ன செய்யும்? நம்மளுக்கு அந்த ஒரு பந்தயத்தை நம்ம என்ன செய்ய முடியாதா, பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ ஓடுற ஓட்டம் எப்படிப்பட்ட ஒரு ஓட்டமாக இருக்கணும்னு சொல்லி இந்த இடத்துல பவுல் சொல்கிறாருன்னா, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் என்ன செய்யுங்க? ஓடுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ ஓடுதல்னா என்ன, எதை சம்பவிக்குன்னா, மலைகளுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? ஓடுங்கன்னு சொல்கிறார். அதுக்கு முன்னாடி நம்ம வாசனம் வைக்கிறப்ப 16 நீங்கள் யூதேயாவில் உள்ள மலைகளுக்கு ஓடுங்கன்றாரு. அப்போ இந்த இடத்துல மலைகள் அப்படின்றப்ப நம்ம மலைன்னா யாருன்னு பார்த்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் என்ன செய்யணும்னா ஞான கண்மலை, அந்த மலையை குறிக்கிறது. அப்போ எதை நோக்கி நம்ம ஓடக்கூடியவர்களாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மலையை நோக்கி கூட ஒரு விசுவாசத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஓடக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சபையாய் அழைக்கப்பட்ட நம்ம அந்த சபை வாய்ப்பை பெற்றுக்கொள்வதற்காக நம்ம என்ன செய்யணும்? மிகுந்த போராட்டத்தின் மத்தியில் என்ன செய்யணும்? நம்ம ஓட வேணும். அப்போ ஓடுறப்ப இது அடுத்து பேசுகிறப்ப 25ஆம் அதிகாரத்தில் என்ன பேசுகிறான்னா, 10 கன்னிகள் என்ன பேசுகிறாரு? ஊமைகளை பற்றி அந்த இடத்துல பேசுகிறாரு. இந்த 10 கன்னிகைகளை பார்க்குறப்ப அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்கன்னா, 10 கன்னிகளை அழைக்கிறாரு. அந்த 10 கன்னிகளை என்ன பண்ணிட்டாங்க? தூங்கிட்டாங்க. அதில் 5 பேர் மட்டும் புத்தியுள்ளவர்களாக இருக்காங்க, 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். அப்போ இந்த 10 அதே பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை வாசிச்சுட்டு மற்ற 24ஆம் அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து பேசிட்டு அடுத்து என்ன செய்கிறாரு? அந்த 2 வகுப்பார் பிரிகிற காரியத்தை என்ன செய்கிறாருன்னா மற்ற 25 என்ன கண்டினியூஸாக என்ன செய்கிறாரு? பேசுகிறான்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல பார்க்குறப்ப அந்த 5 கன்னிகள் மட்டும் எங்கே செய்கிறாங்க? உள்ளே போயிடுறாங்க. அந்த 5 கன்னிகள் என்ன செய்கிறாங்க? போகிறாங்க. போயிட்டு என்ன செஞ்சுட்டு மறுபடியும் வர்றாங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன செய்ய, டோரு ஷட் டவுன், க்ளோஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் இவங்க என்ன செய்கிறாங்க? கதவை தட்டுறாங்க. என்ன செய்கிறாங்க? என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. என்ன செய்ய முடியாது. உங்களை நான் அறியேன்னு சொல்லிட்டு என்ன ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிட்டாரு. அப்போ இந்த இடத்துல பார்க்குறப்ப அப்போ நம்ம அந்த சபை வாய்ப்பை இழக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு மிகுந்த துன்பம், ஒரு துக்கம் வருமா? நம்ம என்னதை அந்த இடத்துல போயிட்டு நம்ம கெஞ்சுவோம். ஒருவேளை இப்போது எப்படி நம்ம அதை உணர்ந்து கொள்ளலாம்னா, வார் என்னாச்சு? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ சபை 3ஆம் உலகத்துமே என்னாச்சு? ஆரம்பமாயிருச்சு. சபை நம்ம அப்போத்தான் என்ன செய்வோம்னா விழிப்புள்ளவர்களாய் மாறுவோம். எப்போன்னு பார்த்தா அது வரைக்கும் நம்ம எப்படி இருப்போம்? ஒரு தூங்குன நிலைமையிலே நம்ம என்ன செஞ்சுட்டு வருவோம். திடீர்னு வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அவ்வளோதான், சபையில் என்னாச்சு? முடிஞ்சிருச்சு. என்ன செய்யுங்க நீங்கள்? திரள் கூட்டத்துக்கு ஓடுன்னு நம்ம அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கதறுவோம் நம்ம. ஏன்னா அதுக்கு முன்னாடி கதறி ஓடி இருந்தோம்னா நம்ம என்ன செஞ்சுருப்போம்? சபை வாய்ப்பை பெற்றுக்கொள்வோம். ஆனால் அந்த கடைசி நிமிடத்தில் நம்ம பயங்கரமாக அழுதாலும் புரண்டாலும் உருண்டாலும் என்ன செய்யுது? அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்காது. உங்களுடைய கிரீடம் எங்கே போயிடுச்சு? வேறு ஒருத்தருக்கு என்ன செஞ்சிருச்சு? போயிடுச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ நம்முடைய ஓட்டத்தை கோடை காலத்துக்குள்ளேயே என்ன செய்யணும்? ஓடி முடித்து விட வேண்டும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த கோடை காலத்துக்குள்ளே ஓடி முடித்தா தான் அடுத்து வரக்கூடிய மழை காலத்துக்குள்ளே நம்ம என்ன செய்ய முடியும்? தப்பிக்க முடியும். அந்த மழை காலத்துக்குள்ளே போய் மிகுந்த உபத்திரத்துக்குள்ளே மாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம என்ன செய்யணும்? அந்த திரள் கூட்ட வகுப்பாருக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஓடக்கூடியவர்களாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கிரீடம் எதை குறிக்கும்? ஒரு பரிசு. இது கிரீடம்ன்றது ஒரு பரிசு. டைரெக்டாக நம்மளுக்கு கிரீடம் என்ன செய்ய மாட்டார்? லிட்டரலாக வைக்க மாட்டார். கிரீடம் அப்படின்னா ஒரு சகோதரர் சொன்னார், ஒரு என்ன சொல்லலாம், ஒரு அழியாமை பெற்றக்குள்ளே ஒரு பரிசு. நம்மளுக்கு ஒரு பரிசு கொடுக்குறாரு. அந்த பரிசு என்ன பரிசுன்னு பார்த்தீங்கன்னா அழியாமை என்கிற ஒரு பரிசு. இப்போ இந்த அழியாமை என்கிற பரிசை நம்ம பெற்றுக்கொள்ளாமல் நாங்கள் திரள் கூட்டத்துக்கு ஓடி நம்ம என்ன செய்கிறோம்? வேறொரு பரிசு என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் வாங்கிக்கிறோன்னு சொன்னால் அது நல்ல காரியமா? நம்மளுக்கு கண்டிப்பாக இல்லவே இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பரம அழைப்பு எப்போ முடிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 1881 என்னாச்சு? பரம அழைப்பு முடிந்து விட்டது. ஏன்னா அது ரசபுடைய கருத்துக்கள் அது. அப்போ என்ன அதுக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1881 அப்புறம் பரம அழைப்பு முடிந்து விட்டது. முடிந்து விட்ட உடனே அப்போ அங்கே இருக்க கிரீடம், அதாவது அது பிறகு வர்றவங்க அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க? அது பிறகு வர்றவங்களை என்ன செஞ்சுருப்பாங்க? தவற விட்டுவாங்க. அப்படி தவறு விட்டு தான் கடைசியில் நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்காருன்னா கொடுத்துருக்காரு. அப்போ தேவன் கரெக்டாக சூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த கிரீடத்தை யாரோ ஒருத்தர் என்ன செஞ்சுருக்காங்க? தவற விட்ட கிரீடத்தை உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காருண்டா, சரி நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காருண்டா அதை கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரு கிரீடத்தை நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்க போகிறோமா, இல்லை நம்ம வச்சுக்கிற போகிறோமா? அதான் நம்மளுக்கு இந்த கோடை காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு அந்த பாடுகள் கஷ்டங்கள் மத்தியில் நம்ம எப்படி இருக்கோம், எந்த நிலைமையில் இருக்கோம், இதை மற்றவங்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? கொடுக்க போகிறோமா, இல்லை நம்மளே வைத்துக்கொள்ள போகிறோமான்ற யாருடைய கையில் தான் இருக்குது?
நம்முடைய கையில் தான் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ இந்த ஒரு கிரீடம் கிடைப்பதற்கு நம்ம எப்படிப்பட்ட ஒரு பாக்கியசாலிகள் சொல்லலாம்? நம்ம சாதாரண மக்களா? நம்ம சாதாரணவங்க கிடையவே கிடையாது. உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடைய தெய்வீக திட்டத்துக்குள்ள இணைந்த சபை வகுப்பாராய் நம்ம என்ன செய்கிறோம்? இருக்கிறோன்னு சொல்கிறோம். அப்போ இந்த கிரீடம் நம்மளுக்கு கொடுத்து என்ன செஞ்சுருக்காரு? இந்த இடத்துல உட்கார வச்சிருக்காரு. இப்போ இந்த கிரீடத்தை நம்ம வந்து எப்படி பாதுகாத்துக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம உயிர் மாதிரி என்ன செய்யணும்? அதை சிநேகிக்கக்கூடியவராக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், நம்மக்கிட்ட ரொம்ப விலையுயர்ந்த ஒரு பொருள் இருக்குது. அதை நம்ம எப்படி பேணி பாதுகாப்போம்? விலையுயர்ந்த பொருள் ஒன்றும் இல்லை, மொபைல் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மொபைல் எடுத்துக்கலாம். மொபைல் எடுத்துட்டு நம்ம எப்பவுமே என்ன செஞ்சுருவோம்? மொபைலை பாக்கெட்டில் வச்சுட்டே தான் இருப்போம். ஒரு திடீர்னு காணாமல் போச்சுன்னா நம்ம அப்படியே சரி போனால் போகுது, அடுத்து வாங்கிக்கலாம்னு போயிடுவோமா? ஒரு காஸ்ட்லியான மொபைல் இருக்கேன், நீங்கள் அந்த பட்டன் மொபைலில் கூட என்ன செஞ்சிடலாம், விட்டுட்டு நம்ம போயிடலாம். ஒரு 50,000 1 lakh அந்த 1 லட்சத்து ரூபாய்க்குள்ளே வாங்கின ஒரு மொபைல் இருக்குது. அந்த மொபைலை நம்ம விட்டுட்டு போயிட்டோம்னா மறுபடியும் என்ன செய்வோம்? நம்ம தேடி அதை என்ன செஞ்சுருவோம்? கண்டுபிடிச்சிடுவோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சாதாரண உலக பிரகாரமான ஒரு பொருளுக்கு நம்ம என்ன செய்வோம்டா, ரொம்ப வாஞ்சையுள்ளவர்களாக அதை பாதுகாக்கக்கூடிய, அதை பொக்கிஷமாக என்ன செஞ்சுருக்கோம்? வச்சுருக்கோம். அப்படின்றப்ப தேவன் கொடுக்கக்கூடிய இந்த அழியாமை அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம எப்படி பேணி பாதுகாக்கணுன்றதான் நமக்கு கொடுக்கப்பட்ட பாடம். அப்போ எப்படி நம்ம பாதுகாக்கலாம்? நான் போட்டேங்க. நான் தேவன் கொடுக்கிற சோதனையை சந்திப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அப்போ அந்த கிரீடத்தை உங்களுக்கு கொடுக்குறாருண்டா அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? இப்போ இந்த கிரீடத்தை கொடுக்குறாருண்டா அப்போ அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? அப்போ எல்லா உபத்திரவங்களையும் என்ன செய்யணும்? சகிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். கோபம், வைராக்கியம், உலக பிரகாரமான காரியங்கள், உலக ஆசைகள், உலக இச்சைகள் எல்லாத்தையும் விட்டு என்ன செஞ்சுக்கணும்? அவங்க தனித்துவமாக என்ன செய்யணும்? அவங்க இருக்கணும். யூனிக் பீப்புள்னு சொல்லுவாங்க. அது தனித்துவமான ஒரு ஜனங்கள். அப்போ இந்த தனித்துவமான ஜனங்கள் அந்த கிரீடத்தை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அதுதானே பார்ப்பார் தேவன். சும்மா ஞானஸ்தானம் எடுத்து நம்மளுக்கு சபை வாய்ப்பு அப்படின்னு கிடையாது. அந்த ஓடுகிற அந்த ஓட்டத்தில் தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சபை வாய்ப்புக்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களா இல்லையான்றது எப்போ தெரியும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முடிவு காலத்தில் என்ன செய்யுது? நம்ம மறிக்க போகிறப்ப தான் அது தெரியக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அவ எப்படி இப்போ ஒரு சோதனை தேவன் கொடுக்குறாரு, நம்ம எப்படி அதை என்ன சொல்லலாம், எப்படி நம்ம எடுத்துக்கொள்ளலாம்? ஒரு சோதனை தேவன் நம்மளுக்கு அனுமதி கொடுக்குறாரு. நம்ம அந்த சோதனையை ஏற்றுக்கொள்வோமா, இல்லை அந்த சோதனையை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த சோதனையை விட்டு நம்ம தூரமாக ஓடுவோமா? அது சாதாரண சோதனை என்ன செய்வோம்? நாங்கள் வாங்கிக்கொள்வோம். ஒரு மிகப்பெரிய சோதனையாக இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? அதை விட்டுட்டு ஓடி போயிடும். அந்த மாதிரி கிடையாது. அவர் எப்படிப்பட்ட சோதனைகள் நம்மளுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் கொடுத்தாலும் அதை அந்த கீரிடத்தை நம்ம என்னென்னா ஹோல்ட் பண்ணிக்கிறணும். ஏன்னா ரொம்ப வைராக்கியமாக நம்ம பிடித்துக்கொள்வராக இருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல சொல்கிற எபிரேயர் 10:25 மட்டும் வாசிக்கலாம். எபிரேயர் 10:25 சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும், நாளானது சமீபித்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஓகே. அப்போ இந்த சபை கூடுகையில் ரொம்ப முக்கியப்படுத்தி சொல்கிறார் இந்த இடத்துல. அந்த எபிரேயர் ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சபை கூடுகை என்ன செய்யுங்க, விட்டு விடாதீங்கன்னு சொல்கிறாரு. இப்போ சபை கூடுகையில் விட்டு விட்டால் என்ன ஆகும் சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த சோதனையின் அளவு இருக்குது. பார்த்தீங்கன்னா நீங்கள் சபை கூடுகையில் ரெகுலராக வர்றீங்க. ரெகுலராக வர்றப்ப என்ன சொல்லலாம், ரெகுலராக வர்றப்ப சத்திய பாடங்கள் கேட்குறீங்க. வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளாக 3 நாள் கூடுகை இருக்குது. அப்போ அந்த 3 நாள் கூடுகையிலையும் ஒவ்வொரு பாடங்கள் நாங்கள் சகோதரர்கள் எடுக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு பாடங்கள்லையும் அந்த 1 மணி நேரம் பாடம், அந்த 1 மணி நேரம் நம்மளுக்குள்ளே புரிஞ்சிருமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரம் எடுத்த பாடம் நம்மளுக்கு என்ன ஆகுது? ஒவ்வொரு பாயிண்ட்டாக நம்ம சொல்ல முடியுமா, எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அவர் எடுத்து முடித்த உடனே பண்ண முடியாது. அப்போ அந்த பாடத்தை ஃபுல்லாக ஒரு கன்சாலிடேட் பண்ணி ஒரு 5 பாயிண்ட்டு ஒரு 10 பாயிண்ட் நம்மளுக்குள்ளே செய்யும், மனசுக்குள்ளே நிற்கும். பிரதர் அந்த பாயிண்ட் சொன்னார், இந்த பாயிண்ட் சொன்னார், இந்த ஒரு காரியங்கள் சொன்னார், இது மட்டும்தான் நம்மளுக்குள்ளே பதிஞ்சிருக்கும். அப்போ பதிஞ்சிருக்க காரியத்தை தேவன் என்ன செய்கிறாருன்னா, உங்களுக்கு ஒரு கூடுகை கொடுத்து அந்த கூடுகையில் இந்த ஒரு காரியங்களை கொடுக்குறாரு. அப்படி கொடுக்குறப்ப அடுத்த சோதனைக்குள்ளே நீங்கள் போகிறப்ப இந்த பாயிண்ட்டு என்ன செய்யணும், இந்த ஒரு 5 பாயிண்ட்டும் உங்களுக்கு கிரியை செய்யும். இந்த சோதனையை விட்டு எப்படி நம்ம தப்பிச்சு வெளியே வர்றதுன்னு சொல்லி. அப்போ ஒரு வேளை தேவன் உங்களுக்கு ஒரு சோதனை கொடுக்க ரெடி, ஒரு நீங்கள் சத்தியத்துக்குள்ளே ஒரு வருஷம் கழிச்சு என்ன செய்யறா, ஒரு சோதனை உங்களுக்கு கொடுக்க உங்களை பக்குவப்படுத்துறாரு. அப்போ சபை கூடுகள் நடக்கு. இப்போ இந்த சபை கூடுகையில் கிட்டத்தட்ட நிறையா நாட்கள் வந்துட்டு கடைசியாக ஒரு 2-4-5 நாள் ஒரு 4-5-10 கூடுகைகள் நம்ம கூடலை.
அப்படி கூடுறப்ப இப்போ இதுக்கு முன்னாடி கேட்ட வசனங்கள் எல்லாம் நம்மளுக்குள்ளே பதிஞ்சிருக்கும். இப்போ அந்த ஒரு எல்லா கூடுகைகளும் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன செய்வார், ஒரு சோதனை கொடுக்க ரெடியாக இருப்பார். அப்போ அந்த சோதனையை கொடுக்குறப்ப சில ஒரு 2-3 கிளாஸ் மிஸ் பண்ணிட்டோம். மிஸ் பண்ணுறப்ப என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கொடுக்கக்கூடிய சோதனை என்ன ஆயிரும், ஸ்டாப் ஆயிரும். உங்களுக்கு அந்த சோதனை வராது. மறுபடியும் உங்களுக்கு அந்த சோதனை கொடுக்கறதுக்கு மறுபடியும் எல்லாம் எடுத்துக்கிறோம், மறுபடியும் அந்த ஒரு காலம் எடுத்துக்கிறோம். அப்போ தேவன் இந்த மாதிரி செய்ய முடியாது, ஒரு கஷ்டமான சூழ்நிலை. அதே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல அந்த எபிரேயர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் சபை கொடுகையில் என்ன செய்யுங்க, சிலர் விட்டுக்கிறது போல் நீங்கள் என்ன செய்ய விட்டு விடாதீங்க. அது வந்து கரெக்டாக நீங்கள் என்ன செய்யுங்க, பிடிச்சிட்டு வந்தால் தான் உங்கள் கொடுக்கக்கூடிய சோதனைகளில் என்ன செய்யணும், நீங்கள் ஜெயிக்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ நீங்கள் கொடுக்கப்பட்ட சோதனை தான். அப்போ அந்த கிரீடம் உங்களை விட்டுட்டு என்ன செய்ய முடியாது, இன்னொரு ஆளுக்கு என்ன செய்யாதுன்னா இன்னொரு சகோதரனோ இன்னொரு சகோதரிக்கு தேவன் என்ன செய்ய மாட்டார், கொடுக்க மாட்டார். அப்போ உங்களுக்குள்ளே என்ன செய்யாது, ஹோல் பண்ணி நம்ம வைத்துக்கொள்ளலாம்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இன்னொரு காரியம் பார்க்கலாம். அப்போ இந்த ஒரு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லலாம், ஜீவன் இல்லை, ஜீவனில் ஒரு பொருளை வச்சுக்கலாம். எதை நம்ம சொல்லலாம், ஒரு மிகப்பெரிய இழப்பு எனக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொன்னால் எதை சொல்லலாம்? மேக்சிமம் வந்து என்ன சொல்லுவோம், பணத்தை பற்றி என்ன செய்வோம், பேசுவோம். இப்போ அநேக இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறப்ப ஏதோ ஒரு இடத்துல என்ன செய்யணும், மிகப்பெரிய லாஸ் வந்துடுது. அப்படி லாஸ் வர்றப்ப நம்ம என்ன செய்யணும், மிகப்பெரிய ஒரு கஷ்டத்துக்குள்ளே போகிறோம், ஒரு ரொம்ப ஒரு முடியாத சூழ்நிலைக்கு நம்ம என்ன செய்கிறோம்னா போகிறோம். அப்படி போகிறப்ப அது நம்மளை எப்படி பாதிப்புக்குள்ளாதுன்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பை என்ன செய்யுதுன்னா நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குன்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம், அதுதான் நம்ம விசுவாசிக்கிறோம். அப்போ இந்த பாதிப்பு எவ்வளோ பெரிய ஒரு, இந்த இழப்பு எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கலாம். அப்படின்றப்ப ஒருவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் அந்த இழப்பெல்லாம் பெரிய இழப்பை என்ன செய்யுது, கிடையவே கிடையாது. நீங்கள் உலகத்தில் நீங்கள் வாழ்கிறப்ப எவ்வளோ பெரிய இழப்புகள் இழந்தாலும் ஒரு மிகப்பெரிய இழப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் எந்த விஷயத்தை இழக்கிறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சபை வாய்ப்பை நீங்கள் எப்போ இழக்கிறீங்களோ அதுதான் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய இழப்புன்னு சொல்கிறார். இந்த பாடத்தை எழுதின சகோதரி இதெல்லாம் அப்படி மென்ஷன் பண்ணி காமிக்கிறாரு. நீங்கள் சபை வாய்ப்பை எப்போ இழக்கிறீங்களோ அப்போ என்ன நடக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இழப்புன்னு சொல்கிறாரு. என்ன மாதிரி இழப்புன்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு என்ன செய்வோம், சபை கூடுகைக்கு வருவோம், கஷ்டப்பட்டு நம்ம வாழ்க்கை வாழ்வோம், அநேக சோதனைகள் வரும், எல்லாத்தையும் என்ன செய்வோம் சகித்து எல்லாத்தையும் பண்ணுறப்ப சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றப்ப நம்ம என்ன செய்யறோம்னா விழுந்துடுறோம். அப்படி விழுகிறப்ப இந்த வாய்ப்பு இன்னொருத்தருக்கு போகிறப்ப நம்ம எப்படி கஷ்டப்படுவோம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கஷ்டத்துக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நம்ம ஜீவன் வந்து நம்மளுக்கு ஒரு திரள் கூட்ட வாய்ப்பு தான் கிடைச்சிருச்சு வச்சுக்கோங்க. அப்போ அந்த நிலைமையில் நம்ம என்ன யோசிப்போம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்ன செஞ்சார், தேவன் எனக்கு கொடுத்தாரு, அந்த கொடுத்த அந்த வாய்ப்பை நான் என்ன செஞ்சுட்டேன், இழந்துட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ நம்முடைய வாழ்க்கையே எதில் தான் அடங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரீட, அதாவது அந்த ஒரு பொக்கிஷம் சொல்லலாம், அந்த ஒரு அழியாமை. அப்போ நம்ம ஓடுறது எதுக்காக ஓடிட்டுருக்கோம், இந்த ஒரு அழியாமை, இந்த ஒரு பொக்கிஷத்தை நம்ம பெற்றுக்கொள்றதுக்காக இந்த ஓட்டம் ஓடுறோம். அப்படி அதை இழந்துட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ மன வருத்தங்கள் வரும், எவ்வளோ கஷ்டங்கள் வரும், எவ்வளோ போராட்டங்கள் வரும்னு பார்த்தீங்கன்னா அது சொல்லவே முடியாது. அந்த மாதிரி என்னென்னா சம்பவங்கள்லாம் நடக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இழப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சபை வாய்ப்பை இழக்கிறதா வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் பிறந்ததை எதுக்காக பிறந்திருக்கோம், நம்மளை தேவன் பிறக்க வச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா நம்மளை தேவன் பிறக்க வச்சிருக்காரு. இந்த பிறப்பு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அழியாமையை பெற்றுக்கொள்வதற்கு. அந்த அழியாமையை நம்ம மிஸ் பண்ணிவிட்டு நம்முடைய உலக இச்சைக்கும் உலக ஆசைக்கும் நம்ம ஓடிட்டு அந்த அழியாமையை நம்ம இழந்த பிறகு நம்ம என்ன தான் போராடி கஷ்டப்பட்டாலும் நம்மளுக்கு அந்த வாய்ப்பை என்ன செய்யும், நம்மளை விட்டு போயிடும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த வாய்ப்பை இழக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். எரேமியா 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எரேமியா 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. அப்போ யார் சொல்லுவா அந்த ஒரு வசனம் வார்த்தை, திரள் கூட்ட வகுப்பார், நம்மளுக்கு தெரியும் இந்த வசனம் தான். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிஞ்சு. எந்த கோடை காலம் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தது, இப்போ மழைக்காலம் முடிஞ்சு அடுத்து என்ன காலம் வந்துருக்குன்னா கோடை காலத்தில் நம்ம என்ன செய்கிறோம், இதை இருக்கிறோம். அப்போ இந்த கோடை காலம் முடிஞ்சு அதுக்கடுத்து என்ன காலம் வரப்போகுது, ஒரு மிகப்பெரிய டெஸ்ட்ரக்ஷன் இந்த உலகத்துக்கு வரப்போகுது. அது வந்து ஒரு மழைக்காலம் என்ன செய்கிறோன்னா தெய்வீக திட்டத்தில் தேவன் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த மழைக்காலத்துக்குள்ளே போகிறப்ப நம்ம என்ன செய்கிறோம், கஷ்டப்படுவோம். அப்போ அங்கே போய் கஷ்டப்பட்டு ரொம்ப உபத்திரவப்பட்டு நம்ம சபை அந்த அந்த ஒரு திரள் கூட்டம், அது ஒரு சாதாரண ஒரு காரியம். ஒரு தூதன் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தான் நம்ம என்ன செய்வோம்னா போக போகிறோம். அப்படின்றப்ப இப்போ கொடுக்கப்பட்ட இந்த நேரம் காலம் நம்ம வாழ்க்கையில் சம்பவிக்கிற ஒவ்வொரு காரியமும் என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொன்னான
நேரம் நம்முடைய லைஃப்பில் எல்லா இந்த உலக ஜனங்களே சொல்லுவாங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை நீங்கள் என்ன செய்வீங்க, வீணடிக்காதீங்க. அதாவது நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ஒரு பொன்னான நேரம்னு சொல்லி. அப்போ இந்த பொன்னான நேரத்தை நம்ம இழந்துட்டு அடுத்து நம்ம என்ன செய்வோம், மழைக்காலத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டோம்னா என்ன செய்ய முடியாது. இது மிகப்பெரிய நம்மளுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வசனம் வாசிக்கலாம். வசனத்தில் போல் மீகா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஐயோ உஷ்ண காலத்து கனிகளை சேர்த்து திராட்சை அவர் ஸ்டார்ட் பண்றதே பார்த்தீங்கன்னா மீகா என்ன ஸ்டார்ட் பண்றான்னா ஐயோன்னு என்ன செய்யறாரு, ஐயோ என்னுடைய, நம்ம எடுத்துக்கலாம், ஐயோ என்னுடைய சபை வாய்ப்பை நான் என்ன செஞ்சுட்டேனே, இழந்துட்டேனேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு என்ன செய்யறேன்னா அந்த இடத்துல சொல்லப்படுற அந்த வசனத்தை, ஐயோ உஷ்ண காலத்து கனிகளை சேர்த்து திராட்சை பழங்கள் அறுத்த பின்பு வருகிறவனை போல் என்ன செய்யறேன்னா இருக்கிறேன். அப்போ என்ன செய்கிறாங்க, எல்லாமே அறுத்து முடிஞ்சு என்னாச்சு, எல்லாம் மூட்டை கட்டி எல்லாம் போயிட்டாங்க, சபை வாய்ப்பு முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு நான் என்ன செய்கிறாங்களாம், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் உள்ளே வர்றாங்க. அவங்க வந்துட்டு என்ன செய்கிறாங்களா, ஐயோ என்னாச்சு. இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னா யாருனாச்சும் இறந்தா என்ன செய்வாங்க, ஐயோ அந்த மாதிரியே சொல்லி என்ன செய்வாங்க, அழுவாங்க. அப்போ அங்கே வரக்கூடிய அந்த கடைசி காலத்தில் அந்த மழைக்காலத்துக்குள்ளே அந்த ஒரு மகா உபத்திரத்துக்குள்ளே வரக்கூடிய ஜனங்களும் அந்த திரள் கூட்ட வகுப்பு அவர் எப்படித்தான் பேசுவாங்களாம், ஐயோ நான் என்ன செஞ்சுட்டேன், தேவன் கொடுத்த அந்த வாய்ப்பை நான் இழந்துட்டேன், தேவன் கொடுத்த அந்த கிரீடத்தை வேற ஒருத்தருக்கு என்ன செஞ்சுட்டேன், கொடுத்துட்டேன் அப்படின்றப்ப அவங்க பயங்கரமாக மனக்கசந்து என்ன செய்வாங்கன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் அழுவாங்க. அவங்க என்ன செஞ்சாலும் அவங்க என்ன வேலைகள் செஞ்சாலும் என்ன ஒரு கிரியை செஞ்சாலும் அவங்க என்ன செய்ய முடியாதுன்னா அந்த ஒரு வாய்ப்புக்குள்ளே அவங்க போக முடியாதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ கடைசியாக அவங்களுக்கு என்ன ஒரு பரிசு கொடுக்குறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன பரிசு கொடுக்குறாரு, இது ஒரு ஆறுதல் பரிசு என்ன செய்வார், கண்டிப்பாக கொடுப்பாரு. ஏன்னா அந்த அவங்க கஷ்டப்பட்டு என்ன செய்கிறாங்க அங்கேயும் வர்றாங்க. அந்த மீகா 7ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அது சொல்லுவாங்க, எங்கள் தேவன் என்ன செய்வார், எங்களை பார்த்துக்குறோம், எங்களை மறுபடியும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. அதாவது அந்த ஒரு சின்ன ஒரு நிலைமையில் வருவாங்க. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கொடுக்குறாருன்னா அந்த திரள் கூட்ட வகுப்பார், அதாவது அந்த வகுப்பார் ஜனங்களுக்கு ஒரு ஆறுதல் பரிசு என்ன செய்கிறாருன்னா ஒரு ஜீவன் கொடுக்குறாரு. ஏன்னா யாருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சில வேலையெல்லாம் 1000 இயர்ஸில் என்ன செய்வாங்க, அவங்க வந்து செய்வாங்க. இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அதே பார்க்குறப்ப அதை மட்டும் வாசிக்கலாம் சிஸ்டர். நாம் ஓடி போவது மாரி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடி வேண்டிக் கொள்ள வேண்டும். ஓகே, அப்போ இந்த மாரி காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகா உபத்திரவ காலம்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இந்த ஒரு காலத்துக்குள்ள நம்ம என்ன செய்யக்கூடாது, ஓடக்கூடாது. நீங்கள் அதுலலாம் ஓடிடாதீங்க, ஓட முடியாதுன்னு சொல்கிறார். உங்களால் ஓட முடியாது, நீங்கள் ஓடுற காலம் கோடை காலம்னு சொல்கிறார். அந்த கோடை காலத்துக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும்னா ஓடக்கூடியவர்களுக்குன்னு சொல்லி பார்க்கணும். அடுத்து பார்க்குறப்ப ஓய்வு நாளை பற்றி என்ன செய்கிறாரு பேசுகிறார். அது ஓய்வு நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த உபத்திரவ காலம் முடிஞ்சு இதுதான் 1000 இயர்ஸ், அதாவது 1000 வருட அரசாட்சியில் என்ன செய்யுதுன்னா அந்த ஒரு காலங்கள்லாம் வருது. அங்கே என்ன செய்ய முடியாது, அவங்க ஓட முடியாதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஓய்வு நாளை பற்றி சில காரியங்கள் பார்க்கலாம். ஓய்வு நாளில் வேறு எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா தேவன் என்ன செஞ்சுருக்காரு, தேவன் ஓய்ந்திருக்கிறான்னு சொல்லி நம்ம வசனம் வாசிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் வாசிக்க, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 10. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். இப்போ இந்த இடத்துல வரப்போ தேவன் என்ன செஞ்சிருக்காருன்னா 6 நாள் எல்லாத்தையும் படைச்சிட்டாரு. படைச்சிட்டு அப்புறம் 7ஆம் நாள் என்ன செஞ்சிருக்காருன்னா ஓய்ந்திருக்காரு. அப்போ இந்த 7ஆம் நாளுடைய வேலையெல்லாம் யார்கிட்ட கொடுக்குறாரு, பொறுப்பு இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாருன்னா கொடுத்துட்டாரு. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, அதாவது தேவன் மேற்பார்வையில் இருப்பார், ஆனால் வேலை செய்கிறதெல்லாம் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாருன்னா வேலை செய்கிறாரு. அப்படி வேலை செய்கிறப்ப மன்னிக்கவும், இப்போ இந்த 6 நாள் முடிச்சுட்டு தேவன் 7ஆம் நாள் என்ன செஞ்சிட்டாரு, ஓய்ந்திருந்தார். என்ன செஞ்சிட்டாருன்னா இயேசு கிறிஸ்து பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டு அவர் என்னென்னா ஒரு நிலைமைக்கு போயிட்டார், ஒரு மேற்பார்வை இடக்கூடிய ஒரு நிலைமையில் அவர் இருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். தூதர்கள் எப்படி நினச்சிருப்பாங்கன்னா தேவன் பூமியை படைச்சிட்டாரு, 6 நாளும் உருவாக்கப்பட்டது, 7ஆம் நாள் என்ன செய்ய போகிறாரு, மனுஷன் பரிபூர்ணமாக என்ன செஞ்சிட்டான், படைக்கப்பட்டான், அவன் பாவம் செய்வானா செய்ய மாட்டான்னு யாருக்கு தெரியாது, தூதர்களுக்கு தெரியுமா, கண்டிப்பாக தெரியாது. அப்போ பாவம் செய்வானா செய்ய மாட்டான், பாவம் செஞ்சால் மிகப்பெரிய மரண தண்டனை இருக்குது, அது மிகப்பெரிய மோசமான ஒரு காலகட்டத்துக்கு 6000 வருஷம் என்ன வழிநடத்தப்படணும். அது தெரியாமல் என்ன செஞ்சுருப்பாங்க, அங்கே இருக்க தூதர்கள்லாம் அவ்வளோதான், தேவன் 6 நாள் படைச்சிட்டாரு, அடுத்து என்ன செய்யணும், நம்ம சந்தோஷமாக மனு குலத்து கூட தூதர்கள் திங்க் பண்ணியிருப்பாங்க, மனு குலத்து கூட நாங்கள் சந்தோஷமாக அவங்களுக்கு என்ன தேவன் எங்களுக்கு வேலை கொடுக்குறோம் அதை நாங்கள் செஞ்சுட்டு என்ன செய்யப்போம் இருக்க போகிறோம்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனால் தேவன் என்ன செய்கிறாருன்னா தன்னுடைய மகன்கிட்ட பொறுப்பை கொடுத்த உடனே அது எல்லாத்தையும் அவர் என்ன செய்கிறாருன்னா கண்காணித்து வர்றாரு. திடீர்னு என்ன செஞ்சுறாங்க, பாவம் செஞ்சிடறாங்க. பாவம் செஞ்சனே தேவன் பார்த்துருப்பாரு. இப்போ இயேசு கிறிஸ்து பார்த்து, என்னப்பா உன்னை நம்பி என்ன செஞ்சேன், என்னுடைய குமாரன் நீங்கள் உங்களோட நம்பி என்ன செஞ்சேன், நான்
இந்த ஒரு பொறுப்பை கொடுத்தேன், இப்போ வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படி சொல்லி எதுனாச்சும் ஒரு என்ன சமாதானம் இல்லாத நிலைமைக்கு அவர் போயிருப்பாரா? அப்போ தேவனுக்கு தெரியும் என்னுடைய மகன் யார்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்கணும், அந்த பொறுப்பு கரெக்டாக செய்ய முடியுமான்றது. அப்போ அந்த பொறுப்பை கொடுத்தவர் என்ன செய்கிறாருன்னா, மறுபடியும் அந்த 7000 வருஷத்தில் என்ன நடக்கும், மிகப்பெரிய உபத்திரவத்துக்குள்ளே போகும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ தேவன் ஓய்ந்திருக்கிறான்னு சொல்லி வாசமில்ல, தேவன் ஓய்ந்திருக்கிறாரு. அப்போ எந்த காலகட்டத்தில் ஓய்ந்திருக்கோம், அந்த 7000 வருஷம், அந்த கடைசி 6000 எடுத்துக்கலாம். 6000 வருஷம் என்ன செய்கிறாருன்னா ஓய்ந்திருக்கிறாரு. அப்போ ஓய்ந்திருக்கிறப்ப உலகத்தில் நடக்கக்கூடிய அக்கிரமம் அநியாயம் எல்லாத்தையும் யார் பார்த்துட்டு இருக்கா? தேவன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்க்குறப்ப உலக ஜனங்கள் தேவனை என்ன செஞ்சுருப்பாங்க, நம்முடைய இதில் சொன்னால் அவளை திட்டியிருப்பாங்க. ஏன்னா அதான பண்ணிட்டு இருக்காங்க. தங்களுடைய குடும்பத்தை ஏதாச்சும் மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா யாரை ஃபஸ்ட்டு திட்டுவாங்க? கடவுளே உனக்கு கண்கள் இல்லையா, எங்களுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு சோதனை? அதே பார்த்தீங்கன்னா உலகத்துக்குள்ளே ஏன் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அழிவு வந்துச்சுன்னு சொல்லிட்டு யாரை திட்டுவாங்கடா? தேவனை என்ன செய்வாங்க உலக ஜனங்கள்? நம்ம கண்முடியே பார்க்குறோம். ஒருத்தர் போய் ரொம்ப கஷ்டப்பட்ட போய் கடவுள் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்க? அவங்க கடவுள் பற்றி ரொம்ப நல்லவர்னு சொல்லுவாங்களா? கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அப்போ அந்த இடத்துல அவர் தேவன் உலக ஜனங்களை என்ன பேசினாலும் நான் என்ன செய்வேன், ஏற்றுக்கிறேன். அப்போ இந்த இடத்துல பார்க்குறப்ப பிதாவாகிய தேவன்கிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும்னா ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறோம், பொறுமையை கற்றுக்கொள்கிறோம். நம்ம இயேசு கிறிஸ்து மட்டும் தான் கற்றுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம். இயேசு கிறிஸ்துக்கிட்ட பிதாவாகிய தேவன்கிட்ட என்ன செய்யணும், அவரும் பொறுமையை நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கார். அவரும் அந்த பொறுமை, அவருக்குள்ள அநேக குணலட்சணங்கள் இருக்குது. அப்போ நம்ம கற்றுக்கொள்வது பிதாவாகிய தேவன்கிட்ட ஒரு பொறுமையை கற்றுக்கொள்ளும், ஒரு அமைதித்தன்மை கற்று. அதுதான் பார்த்தீங்கன்னா ஓய்ந்திருக்கிறாரு. அவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் என்ன செஞ்சிடறேன், காட் இஸ் ரெஸ்ட். அப்போ தேவன் என்ன செஞ்சிருக்காரு, நான் ஓய்ந்திருக்கிறாரு. அப்போ என்ன நம்பிக்கையில் ஓய்ந்திருக்காரு, என்னுடைய குமாரன் என்ன செய்வார், கடைசி 7000 வருஷத்தில் என்ன செய்ய போகிறார்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் பரிபூர்ண நிலைமைக்கு மாற்றி என் முன்னாடி கொண்டு வந்து சேர்ப்பாருன்ற ஒரு விசுவாசத்தில் நம்பிக்கையில் என்ன செய்யறாருன்னா தேவன் இருக்காரு. அதுக்கு முன்னாடி அநேக கஷ்டங்கள் துன்பங்கள் தேவனுக்கும் ஏற்படும், உலக ஜனங்கள் மூலமாக அநேக என்ன சொல்கிறது கஷ்டமான சூழ்நிலை தேவனுக்கு கிடைக்கும். அப்போ அவர் என்ன செய்யறாருன்னா பொறுமையாக இருக்காரு. அந்த பொறுமையை யாருக்கு நம்மளுக்கு பாடமாக சொல்கிறார், நம்மளுக்கு பாடமாக சொல்கிறார். அப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா இளைப்பாடுறோம். இப்போ இளைப்பாறுதல் பார்த்தீங்கன்னா 2 விதமான இளைப்பாறுதல் இருக்குது. தேவன் எப்படி ஓய்ந்திருந்தாரோ அதே மாதிரி சபை ஜனங்கள் யாருக்குள்ளே ஓய்ந்திருப்பாங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஓய்ந்திருக்கிறாங்க. எப்போ பார்த்தீங்கன்னா இந்த அறுவடை காலத்தில். இந்த ஒரு காலகட்டத்தில் யார் ஓய்ந்திருக்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஓய்ந்திருக்கிறோம். எந்த விஷயத்தில் ஓய்ந்திருக்கிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய இது அந்த வால்யூம் 6 பார்த்தீங்கன்னா ஓய்வு நாள் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் இந்த ஒரு காரியங்கள் எழுதியிருப்பார். 2 விதமான தற்காலிக இளைப்பாறுதல், நிரந்தர இளைப்பாறுதல். இப்போ தற்காலிக இளைப்பாறுதல் நம்ம இருக்கோம். இந்த இளைப்பாறுதல் யாருக்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ளே. அப்போ எப்படி தேவன் ஓய்ந்திருக்கிறாரோ எந்த விஷயத்துலனா அவர் என்ன நடந்தாலும் என்னுடைய மகன் என்ன செஞ்சிருவார், கொண்டு வந்து சேர்த்துருவார்னு ஒரு நம்பிக்கையில் என்ன செய்கிறாருன்னா தேவன் ஓய்ந்திருக்கிறார். அதே மாதிரி நம்மளும் ஓய்ந்திருக்கிறோம். எப்படி ஓய்ந்திருக்கிறோம்னா கிறிஸ்துவுக்குள்ளாக ஓய்ந்திருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக ஓய்ந்திருக்கிறப்ப நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள், பேச்சுக்கள், கேலியான பேச்சுக்கள் எல்லாமே வரும். நம்ம எப்படித்தான் இருக்கணும், ஓய்ந்திருக்கணும். ஓய்ந்திருக்கிறேன்னு என்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரியையை அகைன்ஸ்டாக நீங்கள் என்ன செய்யக்கூடாது, காண்பிக்கவே கூடாது. அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப அமைதியாக இருந்து அந்த ஓய்வு நாளை நீங்கள் என்ன செய்யணும், கழிக்கணும். அப்படி கழிச்சா தான் நீங்கள் எங்கே போக முடியும்னா நிரந்தரமான ஒரு இளைப்பாறுதலுக்குள் நம்ம போகிறோம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளக்கூடிய சம்பவங்கள். ஓய்வு நாள்னா என்ன, ஓய்வு நாளுக்குள்ளே தேவன் எப்படி இருக்காரு, நம்ம எப்படி இருக்கிறோம். அப்போ இதுதான் பாடம் முடிஞ்சிருச்சு. கடைசி ஒரு வசனம் கூட வாசிடலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராகிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன் என்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோட சொன்னவரே அவரை உயர்த்தினார். அப்போ இயேசு கிறிஸ்து யார் மேலே எல்லா நம்பிக்கை வச்சிருக்காருன்னா பிதாவாகிய தேவன் மேலே நம்பிக்கை வச்சிருக்காரு. ஆனால் பிதாவாகிய தேவன் தான் யாரை என்ன செய்யறாரு, ஜெனிப்பிக்கிறாருன்னா அவருடைய குமாரனை ஜெனிப்பிக்கிறாரு. அப்போ நம்மளும் எப்படித்தான் இருக்கணும், இப்போ தேவன் நம்மளை ஜெனிப்பிக்க போகிறாரு, அதாவது அழியாமை கொடுக்க போகிறாரு. அப்போ அந்த அழியாமைக்கு நம்ம பாத்திரவான்களாக நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு காரியங்களை பார்க்குறப்ப அப்போ தேவன் சில காலங்கள் வேலைகளை கொடுத்துருக்காரு. அந்த வேலைகளுக்குள்ளே என்ன செஞ்சிருக்காரு, அநேக பாடங்களை வைத்திருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு பாடம். இந்த பாடத்தில் நம்ம ரிவ்யூ மாதிரி பண்ணிக்கலாம். கடைசியாக பாடம் முடிஞ்சு இப்போ இந்த பாடத்தில் பார்க்குறப்ப என்ன பார்த்தோன்னா கோடைக்காலம், மாரிக்காலம், ஓய்வு நாள். அப்போ கோடைக்காலம் அப்படின்றப்ப எந்த ஒரு காலம், அறுவடையின் காலம். இப்போ மாரிக்காலம்னா எத்தனை வகையான மாரிக்காலம், 2 வகையான மாரிக்காலம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு மாரிக்காலம் எந்த வருஷத்துல இருந்து,
இது இயேசு கிறிஸ்துடைய மரித்திலிருந்து 1874 டு இல்லாட்டி 78ன்னு வச்சுக்கலாம் உயிர்த்தெழுதல். இப்போ அது வரைக்கும் ஒரு மாரிக்காலம் சம்பவிச்சிருச்சிருக்கு. அப்போ அது முடிஞ்சிருச்சு. அதை வந்து என்ன செய்கிறாருன்னா இயேசு கிறிஸ்து கூப்பிட்றாரு. அப்போ அந்த மாரிக்காலம் முடிஞ்சோடனே இது ஒரு சுழற்சி முறைன்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ மாரிக்காலம் முடிஞ்சோடனே கோடைக்காலம் வரும், கோடைக்காலம் முடிஞ்சோடனே மறுபடியும் மாரிக்காலம் வரும். அப்போ நம்ம இருக்குது கோடைக்காலம். அதான் இயேசு கிறிஸ்து நீங்கள் ஓடுவது மாரி காலத்தில் சம்பவிக்காதபடி எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லுவார். நீங்கள் எச்சரிக்கைன்னு கூட சொல்ல வேண்டிக் கொள்ளுங்கன்றாரு. அப்போ வேண்டுதல் செய்யணும். நம்முடைய ஜெபத்தில் என்ன செய்யணும், அந்த ஒரு காரியங்கள் நம்ம கண்டிப்பாக வேண்டக்கூடியவர்களாக இருக்கும். அப்போ மாரிக்காலம் எப்போ வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மகா உபத்திரவ காலம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா மாரிக்காலம் என்னாச்சு ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கடுத்து என்ன காலம் வரும், கோடைக்காலம். அதுக்கடுத்து கோடைக்காலம், மாரிக்காலம். இந்த மாதிரி கண்டினியூஸ் என்ன செய்யாது, வராது. அப்போ தேவனுடைய தெய்வீக திட்டத்தை 1000 இயர்ஸோட என்ன செய்யுதுன்னா இந்த ஒரு சம்பவங்கள் முடியுது. இதுதான் பார்த்தீங்கன்னா தேவனுடைய தெய்வீக திட்டம். அப்போ மறுபடியும் மழைக்காலம் முடிஞ்சோடனே கோடைக்காலம்னா 1000 இயர்ஸ். அங்கே ஒரு மிகப்பெரிய அறுவடை என்ன செய்யுது இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ தேவன் காலங்களை வச்சுன்னா கடங்களை மையமாக வைத்து அநேக பாடங்கள் நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்காண்டா கொடுத்துருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவ்வளோதான் பாடம். தேங்க்யூ. தேவன் தாமே இந்த ஒரு காரியங்களை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. இந்த பாடத்தை கேட்டவங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.